பார்த்து பார்த்து நிதானமா கட்டி வச்ச கோட்டைய கடல் தண்ணி மணல் விட்டு அழிச்சிட்டு போற மாதிரி ஈஸியா உடைச்சிட்டு போயிட்டீங்க. இன்னொரு தடவை அந்த கோட்டையை கட்ட எனக்கு தெம்பும் இல்ல, அத திரும்பவும் கட்டணுங்கிற எண்ணமும் இல்ல. நீங்க இன்னும் எவ்வளவு நாள் இருந்து என்னை எப்படி கன்வின்ஸ் பண்ணாலும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். இதுக்கு மேல நான் என்னதான் சொன்னாலும் அது உங்க காதுல விழாது பாரதி. உண்மையை புதைச்சா அதை முளைச்சு வெளியே வர கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நம்ம உண்மை நினைக்கிறது மட்டும்தான் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மை என்னைக்கும் உண்மையா தான் இருக்கும். பொய் தான் அடிக்கடி உண்மை வேஷம் போட்டு ஒளியா சுத்திட்டு இருக்கோம். உண்மைக்கு வேஷம் போட தெரியாது. நீங்க நம்பினது உண்மையா இல்ல நடந்தது உண்மையான்னு உங்களுக்கு உண்மை புரியும் போது நீங்க படுத்து அழுகிறதுக்கு என் மடி தயாரா இருக்கும். நீங்க சாஞ்சு அழறதுக்கு என் தோள் தயாரா இருக்கும். உங்க கண்ணீரை துடைக்க என் விரல் தயாரா இருக்கும். உங்க காதல கேட்கறதுக்கு என்னோட ஆறுதல் குரல் எப்பவும் தயாரா இருக்கும். மொத்தத்துல என் பாரதியாவே ஏத்துக்க இந்த ஆதி எப்பவுமே தயாரா இருப்பான். நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசுறது மட்டும் இல்ல, யோசிக்கிறதே டைம் வேஸ்ட் தான். உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம ஆபரேஷன் பண்ணி உடம்ப சரி பண்ண பாருங்க. அதை விட்டுட்டு என்ன சரி பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. நான் சரியாதான் இருக்கேன். அத்தை, யார் சாம்பார் வச்சது? நான் வைக்கல. நீ வைக்க மாட்ட, உனக்கு வைக்கவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அத்தை வச்சாங்களா இல்ல பாட்டி வச்சாங்களா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள யாருன்னு தான் கேட்டேன் நான். சரியா? உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மாப்ள, நான் தான் சாம்பார் வச்சேன். அத்தை, இந்த சமைச்ச கைக்கெல்லாம் வளையல் போடுவாங்களா சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் பழசு. உங்க கையெல்லாம் தொட்டு கும்பிட்டு போகணும். அதுதான் நான் உங்களுக்கு செய்யற மரியாதை. பயங்கரமான ஆளு மாம்ஸ் நீங்க. வளையல் வாங்க காசு இல்லன்றத காட்டிக்காம எங்க அம்மாவை கையை தொட்டு கும்பிட்டு பூஜை பண்ணணும்னு சென்டிமெண்டா பேசி எஸ்கேப் ஆவறீங்க. அத்த அப்படிலாம் இல்ல. அடியே என்ன லந்தா சிரிக்க? ஏய், என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? சிரிச்சா பொறுக்காதே உனக்கு. அவன் வெளியில போய் என்ன பாடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அம்புட்டு பேர் இங்க உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. மாப்ள, இருக்கட்டும். வர வர இந்த வீட்டுல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் மட்டு மரியாதை இல்லாம நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஏய், என்னத்த பாத்துட்டு இருக்கிறவ என் மூஞ்சில படமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏய், சோத்த எடுத்து வெடி முதல்ல. ஏங்க, வரும்போது கடையில சாப்பிட்டு வருவேன்னு சொன்னீங்க. கடையில சாப்பிடல. ஏன் வீட்டுல சோறு போட மாட்டீங்களோ? கண்டவனை எல்லாம் கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சு சோத்த போடுவீங்க. எனக்கு கேட்டா சோத்த போட மாட்டீங்க. இல்லங்க, நீங்க சாப்பிட்டு வருவேன்னு சொன்னதாலதான் மாப்பிள்ளையை கூப்பிட்டு சாப்பிட சொல்லிட்டேன். இருங்க, நான் போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். அப்பா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரு மனுஷன் பசியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் தோசையை ஊத்தவா தண்ணிய ஊத்தவான்னு சொல்லிட்டு இருப்பியா? சும்மா தொட்டதுக்கெல்லாம் குத்து சொல்லிட்டு இருக்காதீங்க. சாப்பிட வரீங்களா இல்லையான்னு நான் உங்ககிட்ட கேட்டுதானே செஞ்சேன். அப்பவே நீங்க வரேன்னு சொல்லியிருந்தா சேர்த்து பொங்கிருக்க போறேன். அதை விட்டுட்டு
இப்போ வால் வால்னு கத்திட்டு இருக்கீங்க. ஏண்டே என்ன பார்த்தா என்ன கிறுக்கு பைய மாதிரி தெரியுதா உனக்கு? ஆ? ஆ? என்ன அத்தை மேல கையை பட்டுச்சுன்னு வைங்களேன், மாமன் பார்க்க மாட்டேன், எவனும் பார்க்க மாட்டேன், சரியா? கையை உடச்சு விட்டுருவான். என் கையே உடைச்சிருவியா நீ? ஆ? டேய், அவ என் பொஞ்சாதிடா. அவளை நான் அடிப்பேன், உதைப்பேன், ஏன் கொலை கூட பண்ணுவடா. அதுக்காக நீ யாரா? இந்த வீட்டு மருமக, உன் பொண்ணு காலத்துல தாலி கட்டினவன், எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆம்பளை. என் கண்ணு முன்னாடி ஒரு பொம்பளை மேல எல்லாம் கை வச்சுன்னா நான் கேப்பையா? ஏய், எனக்கு என் பொஞ்சாதிக்கு நடுவுல தலையிறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? கேப்பையா? அவங்க என் அத்தா கிடையாது, எங்க அம்மா. அவங்க மேல கை வச்சுன்னா கையை வெட்டிடுவேன், பாத்துக்க. எப்படி கையை வெட்டிடுவியா நீ? ஆ? வெட்டிடுவியாடா? வெட்ரா பாப்போம். அப்பா வெட்ரா. நீ கை வச்சு காட்டு, நான் பெட்டர்னா இல்லையா நீ பாரியா? ஐயோ இந்த மாதிரி பேசுவ? விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. அவ்வளவுதான் மரியாதை உனக்கு? விடுப்பா. அப்பா அமைதியா வேணா விடுறா. அவனுக்கு சரிசமமா மல்லு கட்டிக்கிட்டு நின்னுட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாடி அமைதியா இரு பாடி. இந்த ஆளுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒருத்தர் கேட்டாதாங்க புத்தி வரும். உன் பொண்ணு தானே இது? நான் அடிச்சா நீ அமைதியா இருப்பியா? என் பஞ்சாயத்து தானே அவ? நடுவுல வருவல்ல? ஏன் இந்த பாரு, முதல்ல ஒரு பொம்பளை மேல கை வைக்கிறதே ஒரு ஆம்பளைக்கு அழகு இல்லை, சரியா? ஆனா உன் பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து என்ன வீட்டை விட்டு தோத்துறேன் இருக்குல்ல. இப்போ சொல்றேன் நானு, எங்க அத்தை எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கு எதுவுமே தர விடாம பண்ணுவேன் நானு. பாக்குறியா? என்னையா கேட்க ஆள் இல்ல நினைச்சா நீ? அத்தை கொண்டா நான் வந்து நிப்பேன். இந்த பம்மாத்து காட்டுறது ஜூ காட்டுற வேலையில வெளியே வச்சுக்க, சரியா? வீட்டுக்குள்ள வந்து வீராப்புல காட்டிட்டு இருக்காத. விடிய அழகரு, அவ ஏதோ வெளியில இருக்க கோபத்துல அவன் இங்க வந்து அப்படியே காட்டுறான். நீ அமைதியா இரு பாட்டி. இந்த ஆளுக்கு அத்தனை நாளே அழகாரம் தான். இத்தனை நாள் இவன் அடிக்கும் போது நீங்க யாருமே கேட்காம இருந்தீங்கல்ல, அதனாலதான் ஆடிட்டு இருக்கா அப்படி. இவாருங்க அவ்வளவுதாங்க, இதுக்கப்புறம்லாம் இந்த ஆட்டை செல்லாது. கிளவே, உன் பேத்தி மாதிரி ஒருத்தையவே நான் பொஞ்சாதியா வச்சு பார்த்துட்டு இருக்கேன். தங்கமான மனுஷியா அத்தை, அவங்கள வச்சு பாத்துக்கிறதுக்கு உனக்கு என்ன வலிக்குதா? இந்தாரு, ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காது, சரியா? எங்க அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்காம உன்னை இந்த வீட்டுல ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க விட மாட்டேயா? யோ என்ன இந்த பாவமா மூஞ்சி வைக்கிறது, பவுசா பேசுறதுல ஊருக்குள்ள ஓட்டு கேட்கறப்ப வச்சுக்க. இங்கெல்லாம் எவனும் நம்ப மாட்டேன், இங்கெல்லாம் செல்லாது. மன்னிப்பு கேட்டாதான் எல்லாம். புரியுதேயா உனக்கு? சமைக்கிறத விட என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கு. ச்சே, இந்த பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப பாவம். எப்படிதான் டெய்லி ஒவ்வொன்றையும் யோசிச்சு சமைக்கிறாங்களோ. ஆதியப்பா, சமைச்சிடாதீங்க. ஏய், குடு 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 குடு. வா 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 வா. என்னடா இன்னும் இவ்வளோ பெரிய கேரியர் எடுத்துட்டு வர? ஆதியப்பா, கேரியர் மட்டும்தான் நான் தூக்கிட்டு வந்தேன். உள்ள இருக்கிறதெல்லாம் உங்க ஆள் சமைச்சது. ஆதி, ஏய், நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னலடி, உனக்கு என்ன அவசரம்? ஆதி, நீங்க இன்னும் சாப்பிடல. சரி, போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். என்ன, போங்க கை கழுவிட்டு வாங்க. போங்க.
என்னாச்சு ஆதி? என்ன திடீர்னு சாப்பாடெல்லாம்? ஏன் நான் சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? சச்சே, அப்படி சொல்லல. அது வந்து நான் ஆதி, பேசாம சாப்பிடுங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில வராதோன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? பேசாம சாப்பிடுங்க. பாரதி, தனியா சாப்பிட ஒரு மாதிரியா இருக்கு. தமிழ், நீ சாப்பிட்டியா? நான் ஃபுல் கட்டு கட்டிட்டேன்ப்பா. ஏய், அப்பாக்காக கொஞ்சம் சாப்பிடுறீ. அவருக்கு தனியா சாப்பிட ஒரு மாதிரி இருக்குல்ல. ஐயோ சாமி, என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாது. நீ தானே இன்னும் சாப்பிடல, நீ சாப்பிடு. நீ இன்னும் சாப்பிடலையா? இல்லங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எங்க இவ்வளவு சாப்பாடையுமா நான் சாப்பிட போறேன்? நீங்களும் சாப்பிடுங்க ப்ளீஸ், சாப்பிடுங்க. சரி. என்னாச்சு ஆதி? இல்ல, கை துடைக்க டவல் வச்சிருந்தேன். மா விடுமா, அப்பா என்ன இன்னைக்கு நேத்தா உன்கிட்ட அப்படி நடந்துக்கிறாரு? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே இப்படிதானே இருக்காரு உன்கிட்ட. அப்படி இல்ல ஆண்டாளு, நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேசுறதுக்கும் இன்னைக்கு உங்களுக்கே ஒரு புள்ள வரப்போற வயசுல இப்படி பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னதான் உங்க அப்பனை நான் பெத்தவளா இருந்தாலும் கட்டினவளை இப்படி கை நீட்டுற பழக்கத்தை என்னாலேயே பார்க்க சகிக்க முடியலம்மா. உங்க ஆத்தா மனசு என்ன பாடுபடும். டேய், இப்பதான்டா உன்னை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த சனியனை குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே. இருங்க வரேன்.
மன்னிச்சிரு பாட்டி. என்னதான் இருந்தாலும் அவர் என் மாமா. அவர் கூட கைகலப்பானதுன்னு நினைச்சு மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால தான் குடிச்சேன். அவன் செஞ்சதுக்கு எனக்கே அவனை அடிக்கணும் போல இருந்துச்சு. நீ எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்ப? அது என்னன்னு தெரியல பாட்டி. அத்தை யாராவது ஏதாவது பேசினா கோவத்தை அடக்கவே முடிய மாட்டேங்குது பாட்டி. இவங்கள வெறும் அத்தையா மட்டும் பார்த்தா நான் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஆனால் இவங்களை அம்மாவை பார்க்குறேன்னா அதனால தான் கோவம் வந்துடுது. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை. என்னதான் இருந்தாலும் அவர் உங்க புருஷன். அவர்கிட்ட அப்படி நான் பேசியிருக்க கூடாது. அடே கிறுக்கு பயல, அவ அதுக்கு அழலடா. அவளுக்கு ஒண்ணுனா கேக்குறதுக்கு நீ இருக்கே நீ நினைச்சு அவ சந்தோஷத்துல அழுறாடா. என்னதான் ஆசை ஆசையா ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு அடி மனசுல ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் மாப்பிள்ள. ஆனா இன்னைக்கு அந்த ஏக்கம் சுத்தமா காணாம போயிடுச்சு. ஏன் மாப்பிள்ள என்ன பாத்துக்கும் போது நான் எதுக்கு கவலைப்படணும்னு உள்ளுக்குள்ள எனக்கு அப்படி ஒரு வீராப்பு இருக்கு. மனசு ஃபுல்லா நிறைஞ்சு போயிருக்கு. எனக்கும் அப்படிதான் அத்தை. எங்க அம்மாக்கு என் மேல பாசம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. எப்பவுமே என் தம்பி மேல மட்டும்தான் பாசமா இருப்பாங்க. சில நேரம் எனக்கு நான் அவங்க வயிற்றுல தான் பிறந்தேனா இல்லை என்னை அநாதாசிரமத்தில் இருந்து தத்தெடுத்தாங்களான்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குங்க. அந்த அளவுக்கு என்னை எங்கள் அம்மாவும் கண்டுக்காது, எங்கள் அப்பனும் என்னை கண்டுக்க மாட்டேன். அப்படி அந்த வீட்டிலே என் மேலே பாசம் வச்சிருக்கிறது ஒரே ஆள் என் தம்பி மட்டும்தான். நான் அவனுக்காக மட்டும்தான் நான் அந்த வீட்டிலே இருந்தேன். ஆனால் என்னைக்கு நீங்கள் என்ன உங்கள் மகனாக நினச்சி உங்கள் நகையெல்லாம் கழட்டி கொடுத்தீங்க தெரியுமா, அந்த அன்னைக்கு நான் உங்கள் வயிற்றுல பிறந்துட்டேங்க. இங்க பாருங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஜென்மத்தில் நீங்க தான் எனக்கு அம்மா. நான் உங்களுக்கு ஒரு நல்ல மகனா இருப்பேங்க. இது என் பொஞ்சாதி ஆண்டாள் மேல சத்தியம். ஹே, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன எதுக்கு இழுக்கிறீங்க? ஏய், வாயை திறக்காது சரியா? வாய் மட்டும் நல்ல வயல்பட்டி வரைக்கும் நீளமா வச்சிருக்கிறல்ல. ஹே, உங்க அப்பா உங்க ஆத்தால அடிக்கிற அந்த ஆள் காலரை பிடிச்சி செவில் சேர்த்து 4 அப்பா என்னன்னு கேட்காம என்கிட்ட பேசாது. யாரு இவளா? இவ அப்பனுக்கு கொம்பு சீவி விடுறதே இவதான். இவகிட்ட போய் நீ சொல்றியடா? என்ன பாக்குற? நீ கேட்கலன்னா நான் கேட்பேன்டி. எங்க அம்மாவை யாரா ஏதாவது பேசினா நான் கேட்பேன்டி. இப்போ ஏன் நீ தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்க? நான் என்ன பண்ண? மா நீ சொல்லுமா. நீ உங்க அப்பா கட்சி தாண்டே, அப்ப நீயும் எதிர். அத்தை, அவங்க அப்பா மன்னிப்பு கேட்கற வரைக்கும் இவளுக்கு சேர்த்து சாப்பாடு போடாதீங்க. நான் இங்க பாருங்க அத்தை, அந்த ஆள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் அந்த ஆளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. நீங்க சொல்லிட்டேன் நானு. எனக்கு தெரியாம டீ காஃபி ஏதோ ஒன்று கொடுத்து எனக்கு தெரிஞ்சு அப்புறம் நான் பேச மாட்டேன். இல்ல மாப்பிள்ள, இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீங்க சொல்ற வரைக்கும் அவருக்கும் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், இவளுக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன். மனா நீ பெத்த பொண்ணு. நல்லது. அப்பனு பொண்ணு வீட்டுக்கு வெளியே அடுப்பு வச்சு பொங்கி தின்னுட்டோம். இது பாருங்க, சாப்பாடு விஷயத்துல மட்டும் என்கிட்ட விளையாடாதீங்க. அப்புறம் எனக்கு நிஜமாவே கோவம் வந்துடும். எனக்கு சொத்து இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு சோறு இல்லைன்னா சொன்னீங்க, என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன இடத்துல பெத்தீங்க இவள? சோத்து முட்டையாடி நீ. இவளுக்குலாம் எப்படி இத்தனை வருஷம் தீனி போட்டீங்க? இவளுக்கு ஆக்கி போட்ட காசெல்லாம் மிச்சப்படுத்தி இருந்தா ஊருக்குள்ள பாதி இடம் வாங்கியிருக்கலாம். ஏய், யார பார்த்து சோத்து முட்டைங்கற? ஓவரா பேசிட்டு நீ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்னை. என்ன? இங்க பாரு, என் மாப்பிள்ள மேல கை வச்சிருவியா? பிச்சு போடுவேன். ஆமாண்டி, என் பேரனை ஏதாவது செஞ்ச பண்ண அருவாளை வச்சு அறுத்து விட்டுருவண்டி. ஓஹோ, நீங்க 3 பேரும் செட்டு சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஹே, நீ போய் உன் பாட்டி கூடயே படு போ. உள்ள வந்த ஓடி, உனக்கு பாட்டியா பரவாயில்ல, அது என்ன தாளாட்டு பாடி தூங்க வைக்கும். ஒன்ன மாதிரி இல்ல. அப்போ 2 பேரும் விடிய விடிய பாட்டு கச்சேரி நடத்திட்டே தூங்குங்க. பாட்டி, நீ அந்த பாட்டு பாடு பாட்டி. எந்த பாட்டு?
ஏதோ மோகம் ஏதோ தாகம். டேய் இது பாரு, அந்த பாட்டை மட்டும் பாடாத, உனக்கு கொன்னுடுவேன். நேத்து வர நினைக்கலையே ஆசை வித முளைக்கலையே. பாடாதன்னு சொன்ன. சரி ஒன்னு கேளு ராரா. இன்னும் தூங்கலையா? நீ பாட்டுக்கு சுத்திட்டே இருக்க, தூங்க வேண்டியதானே? ரொம்ப அசதியா இருக்காண்டால, மேல கட்டில படுத்துக்கிட்டா. நான் வேணா ஓங்கி ஒரு மிதி மிதிக்கவா? உடம்பு வலியெல்லாம் சரியா போயிரும். எப்படியோ என் பாட்டியை கரெக்ட் பண்ண மாதிரி எங்க அம்மாவையும் கரெக்ட் பண்ணிட்ட. சரியான ஆள் தான்டா நீ. கரெக்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க என்ன மருமகனா பார்க்காம மகனா பார்க்கறாங்க. நான் அவங்கள அத்தையா பார்க்காம அம்மாவை பார்க்கறேன், அவ்வளவுதான். உன்கிட்ட ஏதோ ஒரு வசியம் இருக்குடா. அமைதியாரு. என்ன வசியா இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னை கரெக்ட் பண்ண முடியலையே.